ஹாய் மக்களே, சென்னை சமையல்ன்ற நம்ம சேனலில் பல முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 கிலோ சிக்கன் அன்றைக்கி எடுத்திருந்தேன். 3/4 கிலோ சிக்கன் வந்து கிரேவி பண்ணியிருக்கோம். மிச்சம் 3/4 கிலோ சிக்கன் வந்து சிக்கன் 65 பண்ணலாம். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சின்ன பீஸாக வந்து நான் சிக்கன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு கப் அளவுக்கு, இது ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக, நல்லா மேக்னேட் ஆகும் சிக்கன் வந்து நல்லா மசாலா ஊறத்துக்காகவும் கார்ன்ஃப்ளவர் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம். இது வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு தான். சோம்புத்தூள் வறுத்து பொடி பண்ணது, வீட்டில் ரெடி பண்ணது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா பொடி 3 டீஸ்பூனு, குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா பொடியிலே வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியான சிக்கன் மசாலா வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, கிரேவிக்கு இந்த மாதிரி சிக்கன் 65லாம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இது ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப மசாலாலாம் ஊறி சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா மசாலா வந்து நல்லா மேக்னேட் ஆகணுன்றதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பஞ்சலோக கடாய் வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து மசாலா போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இப்போ நல்லா மசாலாலாம் ஊறி இருக்குது பாருங்கள். இப்போது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம போட்ட சிக்கன் 65 மசாலா வந்து அந்த லாஸ்ட்டு பீஸ் வரைக்கும் நம்ம போட்ட மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண மசாலா வச்சு நம்ம பண்ணும்போது உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். இது மசாலாலாம் பிரிஞ்சு வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த மசாலா ஊறி இருக்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். எந்தளவுக்கு நல்லா மசாலா வந்து ஃபுல்லாக மேக்னேட் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் இதை சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணி சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு பீஸ்லேயும் அந்த மசாலா, இஞ்சி பூண்டு ஃப்ளேவர், தயிர் எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெயும் உங்களுக்கு இழுக்கவே இழுக்காது. கொஞ்சமாக நான் சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.